வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு குரு தன்னோட சீடர்களுக்கு அன்னைக்கான பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, தன்னோட வாழ்க்கையை கூண்டுக்குள்ளே அடைச்சவங்களோட வாழ்வாதாரத்துக்காக சீட்டெடுத்து கொடுக்குற கிளி கூண்டை விட்டு வெளியில் வரும்போது கூட பறக்க முயற்சி பண்ணாமல் நடந்து வருதே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சீடர்கள் தெரியலன்னு சொல்கிறாங்க. குரு, ஏன்னா ஆரம்பத்தில் அதுக்காக அந்த கிளியை பழக்கிறப்போ அதோட சிறகுகளை வெட்டி விட்டுடுவாங்க. அது பறக்க நினைக்கும், ஆனால் முடியாது. திரும்ப முயற்சி பண்ணும், ஆனாலும் முடியாது. சிறகுகள் இல்லாமல் தான் தன்னால் பறக்க முடியலை அப்படின்றது தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி முடியாமல் போய் ஒரு கட்டத்தில் இனி தன்னால் பறக்கவே முடியாது அப்படின்ற மனநிலைக்கு அந்த கிளி வந்துடுது. முடியாதுன்ற தாட் வந்துட்டதுனால அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறதும் இல்லை. பறத்தல் அப்படின்றதையே அந்த கிளி மறந்து போயிடுது. அதனால தான் கூண்டை விட்டு வெளியில் வரும்போது கூட பறக்க முயற்சி பண்ணாமல் நடந்து வருது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது போல் எந்த ஒரு நிலைமையிலையும் என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மனநிலைக்கு மட்டும் வந்துடவே கூடாது. எவ்வளோ வாட்டி தோற்று போயிருந்தாலும் முயற்சி பண்ணுறத கைவிட்டுடவும் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ வாட் எவர் இட் இஸ், we have to try continuously. That's all.